வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வேலியிருக்க பைமே சேனலில் எதை பற்றிக்கு பார்க்க போகிறோன்னா, கிரக நிலை மாற்றத்தால் குரு பேச்சினால் இனி வருகின்ற காலம் ரிஷப ராசிக்கு எந்த விதமான நன்மைகளையும் பாதிப்பையும் ஏற்படுத்த போகுதுன்னு தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல் முறையாக நம்ம வேலியிருக்க பைமே சேனலை பார்க்குறீங்களாங்க இருந்தீங்கன்னா சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியான சந்தேகம் இருக்குது. ஜோதிடத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தை பெற்றுக்கொள்ள வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா பழக இனிமையானவங்களும் நீங்கள் தாங்க. மற்றவர்களை விரும்பி வரவேற்க மாட்டீங்க. அடிக்கடி மாறாமல் ஒரே மாதிரி வாழக்கூடிய விருப்பம் உடையவங்களும் நீங்கள் தாங்க. வீட்டில் பராமரிப்பு செலவுகள் அதிகமாக இருக்கும். உறவினர்களால் குடும்பத்தில் குழப்பங்கள் வரலாங்க. ஆனால் அது உடனே நீங்கிடுங்க. வியாபாரத்தில் விற்பனை சுமாராக இருக்க போது சண்முக கடவுளை நீங்கள் வழிபடுவதன் மூலம் சங்கடங்கள் உங்களுக்கு குறையுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திடீர் செலவுகள் ஏற்படலாம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தாயினுடைய உதவி கிடைக்குங்க. ரிஷப ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா நன்றே மறவாத குணம் கொண்டவர் நீங்கள் தாங்க. நலிந்தோருக்கு நல்லதை செய்யக்கூடிய உள்ளமும் கொண்ட நீங்கள் தளராத மனம் கொண்டவங்களாக இருப்பீங்க. மே 14 முதல் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்து பலன் தரப்போகிறார் குரு பகவானுமே. இதுவரை நீங்கள் ஜென்ம குருவாக இருந்து கொண்டு சகல வகைகளிலுமே பிரச்சனைன்னு காரியத்தடை கொடுத்து வந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா இப்போது அவர் 2ஆம் இடத்துக்கு வருவதால் நிம்மதி பிறக்க போகுதுங்க. தடைகள் விலகுதுங்க. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடக்க ஆரம்பமாகுது. தேக ஆரோக்கியம் கூடுங்க. வங்கியில் அடமானமாக வைத்திருந்த வீட்டு பத்திரத்தை மீட்டெடுப்பீங்க. பேச்சில் முதிர்ச்சி தெரியக்கூடும். உடன் பிறந்தவர்களுடன் உரசல் போகி நிலை உண்டாகும். வீட்டில் உங்கள் ஆலோசனை ஒரு பொருட்டாகவே மதிக்காத நிலை இருந்தது. முயற்சிகளில் பார்த்தீங்கன்னா ஜான் ஏறினாலுமே முளம் சறுக்கிய கதை தாங்க. இனி இந்த அவல நிலை அனைத்துமே மாறப்போகுதுங்க. வீட்டிலும் வெளியிலும் பார்த்தீங்கன்னா உங்கள் பேச்சுக்குன்னு தனி மரியாதை கூட போகுதுங்க. பணப்புழக்கம் நன்றாக இருக்குதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி பிறக்க போகுது. வியாபாரத்திலும் உத்தியோகத்திலும் நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்க்கலாங்க. உறவினர்கள் தேடி வருவாங்க. சமூகத்திலும் அந்தஸ்து உங்களுக்கான இடம் கூட போகுதுங்க. புதிய பொறுப்புகள் சேர வாய்ப்பு இருக்குது. குரு பகவானுடைய பார்வை பலன்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதால எதிர்த்தவர்கள் விலகி செல்ல போகிறாங்க. ஆளுமை திறன் அதிகரிக்க கூடுங்க. கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் வரப்போகுது. மருத்துவ செலவுகள் குறைய கூடுங்க. குரு பகவான் 8ஆவது வீட்டை பார்ப்பதால எதிர்பார்த்த பணம் உங்களுக்கு கிடைக்க போகுது. திட்டமிட்டபடி அயல்நாட்டு பயணங்கள் கூடி வரப்போகுது. விசா கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 10ஆவது வீட்டை பார்ப்பதால பிரபலங்களுடைய நட்பு உங்களுக்கு கிடைக்குங்க. கௌரவ பதவிகள் தேடி சேரும். அரசியல்வாதிகளுக்கு பதவிகள் தேடி வருங்க. தொழில் அபரிமிதமான வளர்ச்சி வரப்போகுது. குரு பகவானுடைய நட்சத்திர சஞ்சாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். குரு பகவான் உங்களுடைய சப்தமதிபதியும் விரயபதியுமான செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் 14/5/25 முதல் 13/6/25 வரை செல்வதால் கணவன் மனைவிக்குள்ள நெருக்கம் அதிகரிக்க போகுது. சொத்துக்கள் வாங்க போறீங்க. வெளிநாட்டு நிறுவனத்தில் வேலை கிடைக்குங்க. குரு பகவானுடைய ராகுவின் நட்சத்திரத்தில் 13/6/25 முதல் 13/8/25 வரை செல்வதால் வெற்று மொழிக்காரர்கள் உதவுவீங்க. புது வண்டி வாங்குவீங்க. உத்தியோகத்தில் பணிச்சுமை இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இடமாற்றம் உண்டுங்க. குரு பகவான் பார்த்தீங்கன்னா அஷ்டம லாபாதிபதியாக அவரது நட்சத்திரத்திலேயே 13/8/25 முதல் 1/6/26 வரை செல்வதால் வெளிநாட்டு பயணங்கள் உண்டாகக்கூடும். ஜாமீன் கையெழுத்திட்டு ஏமாற வேண்டாங்க. மூத்த சகோதரர்கள் உதவுவாங்க. குரு பகவான் கடகத்தில் 18/10/25 முதல் 5/12/25 வரை பயணிப்பதால் யாரிடமே பணம் கொடுத்து ஏமாற வேண்டாங்க. இளைய சகோதர சகோதரிகளிடம் திருமணம் கைகூடி வரப்போகுது. குரு பகவான் 11/11/25 முதல் 11/3/26 வரைவே வக்ரத்தில் இருப்பதால் எதிரிகள் அடங்குவாங்க.
பயணங்கள் அதிகரிக்கக்கூடும். புது வாகனமும் வாங்குவீங்க. சொத்து விவகாரம் சுமூகமாக முடிய போகுதுங்க. வியாபாரத்தில் பார்த்தோன்னா வியாபார ஸ்தலத்தை உங்கள் சலசனத்துக்கு ஏற்ப மாற்றி அமைப்பீங்க. வாடிக்கையாளர்கள் விரும்பி வருவாங்க. கெமிக்கல், கமிஷன், ஹோட்டல், ஃபைனான்ஸ் வகைகளில் லாபம் அடைவீங்க. கூட்டு தொழிலில் விலகி சென்ற பங்குதாரர்கள் தேடி வந்து சேருவாங்க. குறை கூறி கொண்டிருந்த மேலதிகாரி இனி இணக்கமாவார். அவரது ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு சம்மந்தப்பட்ட வழக்கில் உங்கள் பக்கம் வெற்றி கிடைக்குங்க. சில வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. கணினி துறையினர் இழந்த சலுகைகளை மீண்டும் பெறுவீங்க. கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் தேடி வருங்க. இந்த குரு பயிற்சி திறம்பட செயல்பட்டு இலக்கை எட்டி பிடிக்க வாய்த்ததாக அமைய போகுது. இந்த குரு பயிற்சியின் போது நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக பார்த்தீங்கன்னா சென்னை பூந்தமல்லி தக்கோல அருகில் இளம்பையா கோட்டூரில் அருள்பாலிக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை நீங்கள் வியாழக்கிழமையில சென்று வழிபடுங்க. வாய் பேச முடியாதவங்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. வாழ்வில் சுபிட்சம் உண்டாகும். ரிஷிப ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு பகவான் வருவதால் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற நீங்கள் போராட வேண்டியிருக்குது. ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நீண்ட நாட்களாக இருந்து வந்த நோய் நொடிகள் நிவர்த்தியாக போகுதுங்க. 10ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் தொழில் மாற்றம் ஏற்படும். இடமாற்றமும் உண்டாகும். வெளிநாட்டில் வேலை தேடி வருவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாக போகுதுங்க. முன்னேற்றமான காலமாக அமைய போகுது. ரிஷபராசிக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வுன்னு கௌரவ மதிப்பு உருவாக வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாட்களாக வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு கூட வேலை வாய்ப்பு உண்டாகுங்க. சொந்த தொழில் தொடங்குவதற்கான யோகம் உங்களுக்கு உண்டாக போகுது. தொழில் முன்னேற்றத்துவதும் அதில் அதிக லாபம் காணும் வாய்ப்பு இருக்குது. பெண்களுக்கு மிகப்பெரிய யோகம் உண்டாக போகுதுங்க. மேக்கப் தொழில், சினிமா, கலைத்துறையில் இருப்பவங்களுக்கு, வேலை தேடுபவங்களுக்கும் அற்புத பலன்கள் உண்டாக போகுது. பணவரவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த குரு பயிற்சினால கொட்டு போகுதுங்க. பண விஷயத்தில் மிகப்பெரிய நிறைவு தன்மை ஏற்பட போகுது. நீண்ட நாட்களாக வராத பணங்கள் கூட உங்களுக்கு கைவந்து சேருங்க. ஜென்மத்தில் இருந்த குருஸ்தானத்துக்கு போவதால் பணவரவு அதிகரிக்கக்கூடும். மனைவினுடைய சொல் பேச்சு கேட்டு நடப்பது நன்மை பயக்குங்க. 6ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் நோய் நொடிகள் அனைத்து நிவர்த்தியாக போகுது. எதிரிகளை கண்டறிவிங்க. நேரமாக அமைப்போகுது. அதற்கு ஏற்றாற்போல செயல்படுவீங்க. குலதெய்வ வழிபாடு ஒரு சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்துங்க. 8ஆம் இடத்துல குரு பார்வை இருப்பதால் திடீர் பணவரவு ஏற்படும். திடீர் அதிர்ஷ்டங்களும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 10 இடத்துல குரு பார்ப்பதால் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்குங்க. வியாபாரம், தொழில் செய்ய அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுது. குலதெய்வ வழிபாடு செய்வது அருமையான பலன்களை தருங்க. 12 ராசிகளில் ரிஷப ராசினருக்கு அதீத யோக பலன்கள் கிடைக்க போகுதுங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துவதில் கவனமாக இருக்கணும். இதனால் சண்டை சச்சரவுகளை சிக்கிக்கொள்ளாமல் பாதுகாக்க முடியுங்க. ரிஷபராசிக்காரர்கள் காஞ்சனூர் சுக்கிர ஸ்தலத்தில் வழிபாடு செய்வதன் மூலம் உங்களுக்கு மன நிம்மதியை தருங்க. வார்த்தைகளை மிகுந்த கவனமாக பயன்படுத்துங்க. காது, மூக்கு, தொண்டைன்னு அலர்ஜி, சைனஸ், ஒற்றை தலைவலி, மூச்சு விடுவதில் உள்ள குறைபாடுகளில் கவனமாக இருந்து மருத்துவரை உடனடியாக அணுகுவதால் பெரிய பாதிப்புகள் இருந்து பாதுகாக்கப்படுதுங்க. சனி 11 இருப்பதால் வரும் 2.5 ஆண்டுகளுக்கு அருமையான நேரமாக அமைய போகுது. இதனை பயன்படுத்தி கொண்டீங்கன்னா அற்புதம் பலன்களை நீங்கள் பெறலாங்க. ஆரோக்கியத்தில் கவனம் தேவைங்க. தேக ஆரோக்கியத்தில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்துடுங்க. மரண பயம் கூட நீங்கிடுங்க. மன அழுத்தம் தீரக்கூடிய காலமாக அமைஞ்சிருக்குது. பெரிய பொறுப்புகளுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய சம்பளம் வாங்கி கொண்டிருந்தாலும் கூட வேலையை விட்டுவிட்டு தனி தொழில் தொடங்குவதற்கான யோகம் உண்டாக போகுது. திட்டுவது, கத்துவது, கோபப்படுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. வார்த்தையில் ரொம்பவே கவனம் தேவை. அனைத்து விஷயங்களுக்குமே நன்றாக இருந்தாலுமே காது, மூக்கு, தொண்டை விஷயங்களில் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க. தொழிலில் பார்த்திங்கன்னா புதிய முயற்சிகள் இல்லைன்னா புதிய தொழில் தொடங்குவது இந்த காலத்தில் வெற்றியை உங்களுக்கு கொடுக்குங்க. தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கக்கூடும். எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. மனதில் இருந்த கவலைகள் நீங்கி மன நிம்மதியடையக்கூடிய காலமாக அமைச்சிருக்கு. எதிர்பார்த்த இடத்துல இருந்து சரியான நேரத்தில் பண உதவி உங்களுக்கு கிடைக்குங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திடுவீங்க. சமூகத்தில் பார்த்திங்கன்னா புகழ், மதிப்புன்னு மரியாதை உயரப்போகுது. கலைத்துறை, ஊடகன்னு சினிமா துறையில் இருப்பவங்களுக்கு நல்ல உயர்வு வாய்ப்பு இருக்குது.
வாய்ப்புகளை தேடி தேடி வருங்க. குரு 2ஆம் இடத்துக்கு வருவதால தடைப்பட்ட சுப காரியங்கள் இனி நடந்தேறும். இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம வேலியிருக்க பைமை சேனலுடைய பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் நன்றி நண்பர்கள்.